பார்க்கணும். குர்ஆனில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அது சரியான முறை என்ன அப்படின்னா, அதை பயன்படுத்தி நாம் ஹிதாயத்து பெறணும், நாம் அதை நரகத்துக்குரியவங்களும் ஆயிடக்கூடாது, நாம் சொர்க்கத்துக்கு போகணும். அது குர்ஆன் எங்கேயாவது நமக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கவனமாக நம்ம பார்க்கணும். அப்போது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் யாருக்கு எதிராக வேணாலும் ஃபிட் பண்ண முடியும். நம்ம உலக யோக்கியம் மாதிரியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு மோசமானவங்க மாதிரியும் இந்த சூறாவை ஃபிட் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்து நீ இது ஒன்றை தான் குறிக்குது, இது ஒன்றை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ண முடியும். அப்படி ஃபிட் பண்ணுறதை விட்டுட்டு இதிலிருந்து ஜென்ரலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செயல்கள் இருக்குல்ல, இதில் வர்ற நபர்களை இது இவர்களை குறிக்கும் அவர்களை குறிக்கும்னு சொல்லாமல் இந்த செயல்கள் செய்யக்கூடாதுன்னு படிப்பினை எடுத்துக்கலாம். அந்த செயல்கள் அது இதிலிருந்து நமக்கு படிப்பினைகள் ரைட்டு. அப்போ அதை நாம் எடுத்துக்கலாம். அது ஜென்ரலாக அது அப்படி அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை விடுத்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம அடுத்தவனுக்கு ஃபிட் பண்ணிட்டோம்னா நாம ஹாப்பியாயிருவோம். ஒரு தவறு பொறுத்த வரைக்கும் அது அவன் செய்கிறான், குர்ஆன் அவனை பார்த்து பேசுது அப்படிங்கும்போது நாம் சேஃப் தானே, நம்மளை பார்த்து பேசலை அப்படின்ட்டு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூறா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இது யாரையும் நான் அட்டாக் பண்ணி பேசலை, நான் ஜென்ரலாக தான் பேசுகிறேன். என்னை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்கூடாது. இது என்னையவே நானே எனக்கு எதிராக நானே பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணி சரி. அப்போ எனக்கு எதிராகவே நான் பேசுகிறேன், நான் யாருக்கு எதிராகவும் நான் பேசலை, நான் யாரையும் குறிப்பிடலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதிராகவே இதை நான் பயன்படுத்துகிறேன். இதிலிருந்து எனக்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு யாரையுமே ஒருத்தர் அட்டாக் பண்ணியோ அது மாதிரி இதுக்கோ இது பயன்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். நபியே, நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றீர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று கூறுகின்றனர். மேலும் அல்லாஹ் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை நன்கு அறிவான். ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பொய்யுரைப்பவர்கள் என்பதாக சாட்சி சொல்கிறான். நயவஞ்சகர்கள் ரசூலாட்ட வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஷஹாதத் சொல்கிறேன், ஷது அப்படிங்கிறாங்க. காலு நஷ்ஹது இன்னக ல ரசூலுல்லா, அஷ்ஹது இவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த நயவஞ்சகர்களுடைய தலைவன் இருக்கான்ல, இப்போ நயவஞ்சகர்களுடைய தலைவன் அவன் என்ன பண்ணுவான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பயான் நிகழ்த்தும் போது அவன் இன்ட்ரொடக்ஷன் அவன் கொடுப்பான். இப்போ இன்றைக்கி இவர் பேசுகிறார் அவர் பேசுகிறாருன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி அவன் எந்திரிச்சு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பான். அப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி கொடுப்பான்னா, இதோ அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடம் இருக்கார், அவர் உங்களுக்கு உபதேசம் செய்ய போகிறாரு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ சாட்சி சொல்லுவான் அஷ்ஹது அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இவன் எந்திரிச்சு ஓவராக என்ன பண்ணுவான், இவன் தான் முதல்ல சாட்சி சொல்லுவான். மூமின்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அபூபக்கர் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு, உமர் லியானும் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்களாம் இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கலையா? இப்போ நிறை கூடம் தழும்